அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோல பழனி முருகன் கோவில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழகத்தின் மிக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்குவது பழனி முருகன் திருக்கோவில். அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த தலம் தண்டாயுதபாணி சுவாமி எனும் வடிவில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் புனித இடமாகும். இந்த கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஞான பழத்தின் கதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் ஒரு அதிசயமான ஞான பழத்தை பெற்றார்கள். அந்த பழத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் ஒரு போட்டி வைத்தார்கள். இந்த உலகத்தை முழுவதும் சுற்றி வருபவனுக்கு இந்த பழம் என்று கூறினர். உடனே முருகப்பெருமான் தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்ற புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார். அவர் தன் தாய் தந்தையை சுற்றி வந்து உலகமே என் தாய் தந்தைதான் என்று கூறினார். அவரின் அறிவை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஞான பழத்தை விநாயகருக்கே வழங்கினார். இதை கேட்ட முருகன் மிகவும் வருந்தினார். எனக்கு பழம் இல்லை என்றால் என்ன, நான் தான் பழம் என்று கூறி அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பழனிமலைக்கு வந்து தங்கிவிட்டார். அதனால்தான் அந்த இடம் பழனி என்று பெயர் பெற்றது. பழனிமலை மேல் ஒரு முருகன் ஒரு எளிய சன்னியாசி வடிவில் தண்டாயுதபாணி சுவாமியாக காட்சியளிக்கிறார். கையில் தண்டு, உடலில் எளிய ஆடை, மிகுந்த தியாகத்துடன் நிற்கும் அந்த வடிவம் பக்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை தருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிமலைக்கு ஏறி முருகனை தரிசிக்கின்றனர். சிறப்பு நாட்களில் பால்குடம், காவடி, அன்னதானம் போன்ற பக்தி நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. பழனி கோவிலின் மிகப்பெரிய திருவிழா தைப்பூசம். அந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா, வேல் முருகனுக்கு அரோகுரா என்ற முழக்கம் முழு மலையையும் அதிர செய்கிறது. இவ்வாறு தன்னுடைய கோபத்தையும் தியாகத்தையும் ஞானமாக மாற்றிய முருகப்பெருமான் இன்று பழனியில் அருள்பாலித்து வருகிறார். அவர் நமக்கு சொல்லும் ஒரு உண்மையான ஞானம் வெளியில் இல்லை, அது நம்முள்தான் உள்ளது. நண்பர்களே, இது போன்ற ஆன்மீக கதைகள், கோவில் வரலாறுகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வெற்றிவேல் முருகா, வேல் முருகா.